கட்சி செய்யல. அதாவது என்னன்னா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தன்னுடைய நட்பையும் உழைத்து அந்த மாதிரியான ஒரு விசுவாசத்தை காட்டுறதுக்காக இந்த பாடலை வெளியிட்டு இருக்காரு, பிறந்த நாளுக்காக வெளியிட்டு இருக்காரு. சோ இது கட்சிக்கோ அல்லது ஆட்சிக்கோ திமுக இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளுக்கோ இதுல சம்பந்தம் இல்லைன்றது ஒரு கருத்து எடுத்துக்கலாமே. அதாவது நம்ம எவ்வளவு வேடிக்கையான காலகட்டத்தில் வாழ்றோம் பாருங்க. ஒரு ஜனநாயக நாடு, அதாவது இன்னைக்கு உலகம் எங்கேயோ போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு 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 ஃபேக்டரி போர் போட்டு தண்ணி உறிஞ்சிடன்னு வைங்களேன், அந்த தண்ணி கூட அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் சொந்தமானது. அதை ஒரு நிறுவனம் எப்படி உறிஞ்சலாம், உறிஞ்சக்கூடாது. அப்படியே ஒருவேளை உறிஞ்சி லாபம் சம்பாதிக்கலாம், அதை அந்த பகுதி மக்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இப்படியெல்லாம் வளர்ந்து போச்சு. நீங்க பாருங்க, ஒரு முதலமைச்சர் பதவி, ஒரு ஆட்சி அதிகாரம் அப்படிங்கிறது பட்டா போட்டு எழுதி கொடுத்தது மாதிரி ஒரு குடும்பத்தினர் அதை தொடர்ந்து ஆண்டு அனுபவிக்கிறதும், கட்டுக்கடங்காத லஞ்சம், ஊழல், எங்க போனாலும் லஞ்சம். இன்னைக்கு மாணவர்கள்லாம் இன்னைக்கு தற்கொலை, விஜய் பின்னாடி போறவங்களை தற்கொலை நம்ம சொல்றோம்னா, 60 ஆண்டுகளாக மாணவர்களை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க பாருங்க. மாணவர்கள் மூலமா வளர்ந்தவங்க மாணவர்கள் எப்படி உருவாக்கி வச்சு, இளைய சமுதாயத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இந்த சமூக சீர்கேடு எல்லாம் பேசுறோம் பாத்தீங்களா. இன்னைக்கு ஒரு சினிமா பிரபலம் பேசப்படுகிறார், ஒரு சீரியல் நடிகர் பேசப்படுறாரு, மக்களுக்காக உழைக்கக்கூடியவங்க எல்லாம் காணாம போயிடுறாங்க அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை ஏற்படுத்தின இவங்க தாங்க.